உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது Mohatechintamil நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோவில் இது வரைக்கும் நம்ம பார்க்காத அமேசிங்கான ஒரு 5 வெப்சைட்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பெரிய வீடியோவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன வீடியோவாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரியான எஃபர்ட் தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். உங்களால் எதிர்பார்க்குற ஒரே விஷயம், வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்களுக்கு நாங்கள் புது புது வீடியோஸ் பண்ணுறதுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ மறக்காமல் ஒரு லைக் வந்து பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் வெப்சைட் onlineToneGenerator.com அப்படின்ற இந்த வெப்சைட். இந்த வெப்சைட் மூலமாக நம்முடைய ஹியரிங் கெப்பாசிட்டி, அதாவது காது கேட்கும் திறன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக இந்த வெப்சைட் ஆன் ரெடி பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே வயது ஆக ஆக அவங்களுடைய ஹியரிங் கெப்பாசிட்டி பார்த்து குறைஞ்சிட்டு வரும் இல்லையா? அதோடைய கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ் வகையில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம கிளிக் பண்ண இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து கேட்க ஆரம்பிக்கும். இதோடைய லெவல் பார்த்தீங்கன்னா வந்து 22,000 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கும். இதில் ஒவ்வொருத்தருக்கு ஹியரிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அளவு பார்த்தீங்கன்னா இருக்கும். எனக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 16,000 வரைக்கும் எனக்கு வந்து இருந்தது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி இருக்குது, இல்லை வயதானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு கேட்க முடியுது அப்படின்றத நீங்களே பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு எக்ஸலண்ட்டான வெப்சைட் தான் இது. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் இல்லாமல் ட்ரை பண்ணிங்கன்னா வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் இன்னும் ஓவராக சவுண்டு பார்த்தீங்கன்னா கேட்கும். அதுக்காக இது நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய வெப்சைட் ஆன்லைன் ஓசிஆர்ன்ற இந்த வெப்சைட். இமேஜில் இருக்க டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிரித்து எடுத்து, அது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக இருக்கலாம், இல்லை பிடிஎஃபாக இருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட் ஃபார்மேட்டாக இருக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கன்வெர்ட் ஆனது பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே இங்கே 3 ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஃபார்மேட் உங்களுக்கு வேணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த லாங்குவேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் கொடுக்கல, மற்ற லாங்குவேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இமேஜ் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் வந்து பண்ணிக்க வேண்டியிருக்கும். அதே சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15 MB இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சின்னதாக எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இது 100% பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிட்ட பிறகு லாஸ்ட்டில் கன்வெர்ட் பண்ணுற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். கிளிக் பண்ண உடனே இது கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனியாக பிரித்து கொடுத்துரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் டாக்குமெண்ட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி download.document அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோடும் அதை வந்து பண்ணிக்க முடியும். ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு வெப்சைட், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டான வெப்சைட் supercook.com அப்படின்ற இந்த வெப்சைட். உங்களாண்ட இருக்கிற பொருட்களை வச்சு நீங்கள் சிம்பிளாக என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து சமைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ஆனியன் இருக்குது, டொமேட்டோ மட்டும்தான் இருக்கான் போது இந்த 2 விஷயங்களை வச்சு என்ன மாதிரி டிஷ்ஷஸ் நீங்கள் வந்து செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சொல்லிவிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் குக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தெரிஞ்ச சாம்பார் இது மாதிரி விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குறைந்தபட்சம் ஒரு 10-15 பொருட்கள் தேவைப்படுது. பட் அதில் இருக்கிற ஒரு 3-4 பொருட்கள் மட்டும் நீங்கள் வச்சு என்ன மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் சமைக்கலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது இது மாதிரி வெப்சைட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம 4வது பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வெப்சைட் 16personalities.com அப்படின்ற இந்த வெப்சைட். உங்களுடைய பர்சனாலிட்டி எப்படிப்பட்டது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லாஸ்ட்டில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இவங்க கேட்குற ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்தா நீங்கள் வந்து ஆன்சர் வந்து பண்ணணும். அந்த ஆன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஹானஸ்ட்டாக பண்ணுங்கள். ஸோ தவறுதலாக பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுடைய எக்ஸாக்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ யூ என்ஜாய் வைப்ரண்ட் சோஷியல் ஈவெண்ட்ஸ் வித் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஹானஸ்டான ஆன்சரோ அது மட்டும் நீங்கள் வந்து கொடுங்க. இது மாதிரி ஒரு 16-20 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ 100% ஆகிட்ட பிறகு உங்களுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. உங்களுடைய அதை என்ன சொல்கிறது, உங்களுடைய பர்சனாலிட்டி எக்ஸாக்டாக எப்படி இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் ஒரு பெஸ்ட்டான வெப்சைட், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வெப்சைட் Ingramer இந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? அதுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் பண்ணிருக்க வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கும் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. இது ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து நீங்கள் போடுற வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹேஷ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கிடைச்சிடும். எக்ஸாம்பிள் நான் வந்து யூடியூப் அப்படின்ட்டு கொடுக்குறேன். SEO பேசிக்காக எப்படி உங்களுக்கு ஒர்க் பண்ணுது அதே மாதிரியான ப்ராசஸ் தான் இதுலேயும் உங்களுக்கு வந்து நடக்கும். கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பாருங்கள், யூடியூப் பார்த்தீங்கன்னா வந்து 65.4 மில்லியன் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சர்ச் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஹேஷ்டேக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சர்ச் பண்ணுறாங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அந்த ஹேஷ்டேக்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக நீங்கள் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கிறதாலும் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான். ஸோ கஷ்டப்பட்டு தான் நம்ம வீடியோ பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு ஒரு லைக் வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா எங்களை வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடுப்பது நான் ஒரு நன்றி. வணக்கம்.
Are you listening? Damn.